பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுதயம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு காசியில் அந்த சாதுவை பார்த்துட்டு வா, காசியில் அந்த சாதுவை பார்த்துட்டு வா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த இன்சிடெண்ட் முழுக்கம் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டும் பெரியவாளோட அனுகிரகத்தில் இருக்குது, எல்லா எபிசோடுக்கும் இருக்குது. அதை தவிர இந்த தலைப்பு அப்படிங்கிறதும் பெரியவா கொடுத்த புத்தியில் தான் நம்ம போட்டுருக்கோம். எந்த தலைப்புமே விறுவிறுப்பாக இருக்கும், ஆனால் எதுவுமே ரிப்பீட்டும் ஆகாது, ஒன்று மாதிரி ஒன்று இருக்காது. அப்படின்னா பெரியவா கொடுக்குற புத்தி தான், நம்ம புத்தி எதுவும் கிடையாது. எம்எஸ் அருணாச்சலம் ஐயர் அப்படிங்கிறவர் மகாபலியோட அத்தியந்த பக்தர். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு ஏதோ உத்தியோகத்தில் இருந்திருக்கார், டெம்பரவரியாக போய் ஏதோ சும்மா அவருக்கு பொழுது போகணும் இருந்திருக்கார் போல இருக்குது. அந்த அருணாச்சலம் ஐயர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மடத்துக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கார், சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கார். பெரியவாளுக்கு ரொம்ப எம்எஸ் அருணாச்சலம் ஐயரை பிடிக்கும், எல்லா பக்தரையுமே அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அருணாச்சலம் ஐயரை பிடிக்கும். ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு மகாபெரிவா தரிசனம் பண்ண வந்திருக்கார் மடத்துக்கு, காஞ்சி மடத்துக்கு. மகாபெரிவா கிட்ட சொன்னார், நான் காசிக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன், கூடி சீக்கிரம் போக போகிறேன் காசிக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கொண்டு வந்தாரோ அதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணார். பெரியவா நீ போயிட்டு வா, ஆனால் அங்கே ஒரு சாதுவை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. அங்கே இருக்க காஞ்சி மடம், அதாவது வாரணாசியில் காஞ்சி மடம் இருக்குது, அதனால் சொல்கிறார், அங்கே இருக்க காஞ்சி மடத்தில் போய் கேளு, தெரியும், ஒரு சாது இருப்பார் அந்த ஊரில். நான் 1934 காசி யாத்திரை பண்ணிட்டு இருந்தபோது அவர் என் கூட இருந்தார், என் கூடயே வரேன்னு வேற சொன்னார். இங்கே வரும்போது நான் அதுக்கு என்ன ஏன் வரணும்னு கேட்டேன். ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது உங்கள் மேலே, அதனால் நான் வந்துடுறேன், ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாரு. என்னதுன்னு கேட்டேன். இந்த க்ஷேத்திர சங்கல்பம்னு ஒன்று பண்ணியிருக்கேன், அதாவது என்னுடைய ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் நான் அந்த காசியை விட்டு போகிறதில்லை அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கேன். ஆனால் பெரியவாளை பார்த்ததுலேருந்து அந்த சங்கல்பத்தையும் விட்டுட்டு பெரியவா கூடயே வந்துடலாமான்னு தோன்றுறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது நியாயம்தான். மகாபெரிவாளை பார்த்தவா மகாபெரிவா கூடயே வரணும்னு நினைக்க மாட்டாளா? அந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்துடணும், ஆனால் பெரியவாளை திறக்க முடியல, அதான் நம்ம பார்க்கணும். முற்றும் திறந்தவா அப்படிங்கிறோம் சாது சன்னியாசி. அப்போ என்ன தான் இருந்தாலும் பெரியவா மேலே ஆசை வந்துடுது, அதுதான் நம்ம பார்க்கணும். பெரியவா ஓணுங்கிறார் அவர். பெரியவா அப்புறம் சொல்லிட்டார், க்ஷேத்திர சங்கல்பங்கிறது ரொம்ப வசத்தியானது, அதை நீ விட்டுறாத, நீ இங்கேயே இருந்துக்கோ, ஆனால் நான் உன்னை எப்போவுமே நினச்சின்னு இருக்கேன், நீ என்னை நினச்சிக்கோ எப்போவுமே, நீ நினச்சிக்கும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னார். அவரும் சரி அப்படின்னுட்டார். அவரும் யோகியாக இருந்திருப்பார் இல்லையா, அதனால் அவருக்கும் அது புரிஞ்சுது என்னதுன்னு. சரி அப்படின்ட்டார். அவர் பரமேஸ்வரன் பெரியவா, அதனால் சரின்ட்டார்.
இந்த கதைகள் இந்த என்ன நடந்தது ஸ்டோரி இது எல்லாத்தையுமே ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த எம்எஸ் அருணாச்சலம் ஐயர்கிட்ட பெரியவா சொல்லின்னு இருக்கா. இதுதான் நடந்தது, அதனால் நீ அங்கே போய் அந்த மடத்தில் கேட்டீங்கன்னா அவள் சொல்லுவா அந்த சாது எங்கே இருக்காருன்னு. அவர் போய் பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நீ வா என்கிட்ட அப்படின்னாரு. வந்துட்டு பிரசாதத்தை கொடுத்தார். அவர் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டார். ஏன்னா அவருக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது. அப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருந்தார். முடிச்சுட்டு அவர் நேராக வீட்டுக்கு போயிடுவார். அது மாதிரி மகாபெரிவா அந்த மாதிரி பேசின்னு இருக்கும்போது அது ஒரு செவ்வாய்க்கிழமை. அப்போ மகாபெரிவா பேச ஆரம்பித்த போது, அந்த சாதுவை பேச ஆரம்பித்த போது 9 மணி கத்தால. அவர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த எம்எஸ் அருணாச்சலம் வீட்டுக்கும் போயிட்டார். அப்புறம் மடத்துக்கு ஒரு தந்தி இருந்தது. அது மத்தியானம் 2 மணிக்கிட்ட இது அது டெலிவரி பண்ணுறான் அந்த தந்தியை. டெலகிராஃபிக் மணி அது மாதிரி அது தெரில. அது என்னென்னா காஞ்சி மடம் அந்த காசிலேருந்து வந்திருக்கு. பெரியவா என்ன சொல்லியிருந்தாலோ அந்த சன்னியாசி சித்தி ஆகிட்டார். சித்தியானது என்ன டைம்னு மென்ஷன் பண்ணியிருக்கா 9 மணி அப்படின்னு. பெரியவா இங்கே 9 மணிக்கு எம்எஸ் அருணாச்சலம் ஐயர்கிட்ட அந்த சாதுவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கார். அந்த 9 மணிக்கு தான் அந்த சாது அங்கே சித்தியாக இருக்கார். அப்படின்னா அந்த சாது சித்தியாகும்போது மகாபெரிவாவில் பரமேஸ்வரன் நினச்சிருக்கலாம். அதுதான் இது தெரிகிறது. பெரியவா தான் நான் உங்ககிட்டயே இருக்கேன் இருக்கார். அப்போ பெரியவா அவரை எடுத்துட்டார். அவருடைய ஆத்மா பெரியவா கிட்ட கலந்துருத்து. அவருக்கு அவர் சொர்க்க இதை ஸ்தானத்தை பெரியவா கொடுத்துருக்கா. தன்னுடைய எடுத்துட்டார் பெரியவா அப்படிங்கிறது இதில் தெரிகிறது. பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அப்படின்னு பெரியவாவில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு அவதாரம் சொல்கிறோன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துன்னு வரோம். அப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிடும். புரியாமல் யாருமே இருக்க முடியாது. நம்ம ஒன்றுமே நடக்காத விஷயங்களை சொல்லலை, எல்லாமே நடக்கிற விஷயம், நடந்த விஷயம்தான் சொல்கிறோம். இதே மாதிரி விஷயங்கள் இன்னும் நடக்குமா அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கும். மகாபெரிவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவே சரணம், மகாபிரிய பாதவே சரணம்.